இங்க பாரு சக்தி, நான் கண்டிப்பா வந்து சொத்த எல்லாருக்கும் எப்படி பிரிக்கணும்னு சொன்னேனோ, அதே போல தான் பிரிக்க போறேன். அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி பரம்பரை சொத்துலேருந்து கோமதிக்கு ஒரு பங்க நான் குடுக்க தான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே, "அது எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்பான். "நீ குடுக்க இஷ்டப்படலைன்னா கூட, என்னோட பங்குலேருந்து அவளுக்கு அந்த சொத்த நான் குடுத்துருவேன். நீ ரொம்ப பேசிட்ட. இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அப்படி ஏதாவது பேசினா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாரு முத்துவேலு. பாண்டியனும், சரவணனும் கடையில உட்காந்துருப்பாங்க. அப்போ பாண்டியன் கேட்பான் சரவணன்ட்ட, "ஏன்டா நீ வந்து கார்த்திகேயன பத்தி விசாரிச்சியா?" அப்படின்னு. "இல்லப்பா கொஞ்சம் சரக்கெல்லாம் நெறைய அனுப்ப வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பிரச்சனைனால இப்போ பார்க்க முடியல. நான் எப்படி விசாரிச்சிருந்தேன்?" அப்படின்னு அவன் சொல்லுவான். "இல்லடா சீக்கிரம் விசாரிக்கணும். நான் கேட்ட வரைக்கும் அந்த பையன் நல்ல பையனா தான் இருக்கான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரிப்பா விசாரிச்சிடலாம்." அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து செந்தில் வருவான். செந்தில பார்த்த உடனே, "ஏன்டா சரவணா, நம்ம கடைக்கு புதுசா யாரோ வந்த மாதிரி இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் சொல்லுவான், "வீட்ல இருந்து போர் அடிச்சிருக்கும். போர் அடிச்சதுனால இப்ப வந்திருப்பாங்க. முன்னாடிலாம் நம்ம கூப்பிட்டா வர்றதே கிடையாது. இப்போ வந்து அலையா விருந்தாளியா இப்போ வந்திருக்காங்க." அப்படி சொல்லும்போது சரவணன் சொல்லுவான், "ஏன்பா நீங்க சும்மா சும்மா அவன ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க தம்பிய." அப்படின்னு சொல்லுவான். நான் எதுக்குடா சும்மா சும்மா சொல்றேன். அவன் ஏற்கனவே பண்ண வேலை அப்படி." அப்படிங்கும்போது, "ஏன்பா இப்படி பேசுகிறோன்னே, நான் என்ன சொன்னாலும் குத்தமா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து அப்படியே வெளிய போயிருவான். அப்ப சரவணன் கேட்பான், "என்னடா சும்மா தான் வந்தியான்னோனே, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். ஆனா இவரு இப்படி பேசிட்டு இருக்காரு பாரு" அப்படின்னு சொல்லி திட்டுவான். அப்போ, "நீ கதிர்ட்ட பேசினியா? இருந்தாலும் நீ கதிர்ட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுடா. அப்பா மாதிரியே சொல்றேன் நினைக்காத" அப்படின்னு அவன் சொல்லுவான். அப்போ சொல்லுவான், "நான் வேணுக்குலாம் பேசலண்ணே. மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. என் மனசுலேருந்து திடீர்னு வந்துருச்சு" அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவன் புரிஞ்சுப்பான் அப்படின்னோனே, "கண்டிப்பா நானும் பேசுறேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருவான். வீட்ல பழனிவேலோட கணக்க அரிசி எழுதிக்கிட்டு இருப்பா. அப்ப அதுக்கு வந்து எனக்கு கணக்கு எழுதிட்டேன். நீங்க ரூ. 100 குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காச வாங்குவா. அப்ப மீனா கேட்பா, "என்ன மாமாட்ட மட்டும் ரூ. 100 கேட்க, உங்க அப்பாகிட்ட நான் நெறைய கேட்பேன்." அப்படிங்கும்போது, "அதெல்லாம் அப்பா பாக்கெட்லேருந்து நெறைய எடுத்துருவேன்." அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்ப எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல செந்திலும், சரவணனும் வீட்டுக்கு வருவாங்க. அப்ப ராஜி வந்து அப்படியே எந்திரிச்சு போவா. "என்னப்பா என் மேல உள்ள கோவத்துல நீ கிளம்புறியா?" அப்படின்னோனே அப்படியே அமைதியா இருப்பா. "என்ட்ட பேச மாட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்பான். "நீங்க இருந்தாலும் பேசுனது தப்பு மாமா" அப்படின்னு சொல்லி கேட்பா. "என்ன தப்பு?" அப்படின்னோனே, "இருந்தாலும் கதிர வந்து நீங்க பேசியிருக்க கூடாது" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. "எப்பா உனக்கு ஹஸ்பண்ட் ஆகுறதுக்கு மட்டும் எனக்கு தம்பி" அப்படின்னோனே, "இருந்தாலும் நீங்க அப்படி பேசுனது தப்பு தான்" அப்படின்னோனே, அப்ப எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. அவ பாட்டுக்கு போயிருவா. அப்போ மீனா கிட்ட கேட்பா, "ஏன்டி எனக்காக நீ பேச மாட்டியா உன் தங்கச்சிகிட்ட?" அப்படின்னு சொல்லும்போது, "நானா உங்களுக்கு அப்படிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுப்பா. உங்க விஷயத்துல என்னால தலையிடவும் முடியாது." அப்படின்னு அவ சொல்லிருவா மீனா. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து அப்போ சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ சுகன்யாவ பார்த்து கேட்பா கோமதி, "ஏம்மா நீ அடுத்த செக்கப்புக்கு எப்போ போகணும்?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு அத்தாச்சி" அப்படிம்பா. "சரி நீ போம்போது சொல்லு நான் உனக்கு வாரேன்னு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. சரின்ட்டு சொல்லும்போது, "சரி நல்லா சாப்பிட்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்பா. "உனக்கு எதுனாலும் என்கிட்டயே கேளுன்னோனே" சரின்னு சொல்லிருவா.